வணக்கம். இன்றைய செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபட மறுக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் முதல் கட்டமாக வரும் ஜூலை 16ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை வீட்டு பட்டியல் உருவாக்கும் செயலி வழியே வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் துவக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நாடு முழுவதும் ஒரே கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. அதன்படி மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியரே நகராட்சி நிர்வாக பகுதி தவிர்த்து மற்ற பகுதிகளுக்கு மாவட்ட முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரியாக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வனத்துறை அதிகாரி கூடுதல் முதன்மை கணக்கெடுப்பு அதிகாரியாகவும், மாவட்ட வருவாய் அதிகாரி மாவட்ட கணக்கெடுப்பு அதிகாரியாகவும் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு அதிகாரிகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்கு அதிகாரிகளாக நியமனம் செய்யப்பட உள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1948 சட்டத்தின்படி எந்த ஒரு கணக்கெடுப்பு அதிகாரியும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகளை செய்ய மறுத்தால், கடமையை செய்ய விடாமல் தடுத்தால் அவர்களுக்கு 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். அவர்கள் மீது சம்பந்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கிராவல் மண் எடுக்கும் குவாரிகளை ஒட்டுமொத்தமாக கையாளும் ஒப்பந்ததாரர் திடீரென மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஆற்று மணலுக்கு அடுத்தபடியாக கிராவல் மண் எடுப்பதற்கான அனுமதி பெறுவதில் கடுமையான போட்டி நிலவுகிறது. ஏரி, குளம், வாய்க்கால் பகுதிகளில் கிராவல் மண் எடுக்க அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வாயிலாக அனுமதி வழங்கப்படுகிறது. இதற்கு ஆன்லைன் முறை அமலுக்கு வந்தாலும் குறிப்பிட்ட சில ஒப்பந்ததாரர்கள் வாயிலாக மட்டுமே அனைத்து பணிகளும் நடக்கின்றன. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3 இடங்கள் வரை கிராவல் மண் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கும். இந்த அனுமதி வெவ்வேறு பெயர்களில் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு நபர் ஒப்பந்ததாரர் என்ற பெயரில் அனைத்து விவகாரங்களையும் கவனித்து வருகிறார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜப்பா என்பவர்தான் இதுவரை இந்த விவகாரங்களை கவனித்து வந்தார். இவர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு நெருக்கம் என்பதால் இவரை மாற்ற முடியாத நிலை இருந்தது. இந்நிலையில் அமைச்சரின் ஒப்புதலுடன் இவர் மாற்றப்பட்டு புதுக்கோட்டையைச் சேர்ந்த கோபு என்பவரிடம் இந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டு உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நடந்துள்ள இந்த மாற்றம் அதிகாரிகள் மட்டத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. அரசியல் தலைவர்களுக்கு குடும்பம், ஒழுக்கம் முக்கியம் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சாடியுள்ளார். அத்துடன் கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனையால் வீட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் முதல் சிறு ஹோட்டல்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர். வீடுகளில் இனி அடுப்பு எரியுமா என்ற கவலை பல குடும்பங்களில் உருவாகியுள்ளது. விலை உயர்வால் ஒரு இட்லிக்கும் ஒரு மெதுவடைக்கும் 33 ரூபாய் 33 காசுகள் என விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டியை தாண்டி கூடுதலாக கேஸ் கட்டண உயர்வாக 9 ரூபாய் 52 காசுகள் வசூலிக்கும் அசாதாரண நிலை ஏற்பட்டுள்ளது. உலகளாவிய அரசியல் போர் சூழல் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடா அரபு நாடுகளுக்கு வேலைக்கு சென்றுள்ள லட்சக்கணக்கான இந்தியர்கள் பாதுகாப்பாக திரும்புவார்களா என்ற அச்சத்தில் இங்குள்ள குடும்பங்கள் உள்ளன. போருக்கு காரணம் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அவர் மீது அந்நாட்டு அரசியல் கட்சிகள் இம்பீச்மெண்ட் கொண்டு வர உள்ளன. அதே நேரம் இந்திய கச்சா எண்ணெய் வாங்க அமெரிக்கா அனுமதி பெற வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்திய பிரதமர் மோடி 120 கோடி இந்திய மக்களின் தன்மானத்தை அடகு வைத்து விட்டார் என்றும், ஆணும் பெண்ணும் எப்படியும் வாழலாம் என்ற மேற்கத்திய கலாச்சாரம் கொண்ட அமெரிக்காவில் கூட தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தங்கள் குடும்ப வாழ்க்கை ஒழுக்கத்தை ஒரு தகுதியாக முன்வைக்கின்றனர். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் நம் சமூகத்தில் அரசியலுக்கு புதிதாக வந்தவர் எப்படியும் வாழ்க்கை நடத்துவேன், யாரோடும் கைப்பிடித்து செல்வேன் என சொல்லக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும், தலைவர்களுக்கு குடும்பம், ஒழுக்கம் முக்கியம், மாயாஜால காட்சிகளுக்கு உங்கள் வீட்டு பிள்ளையை பலியாக்கிவிட வேண்டாம் என்றும் வைகோ பேசியுள்ளார். வாக்காளர்களை கவர வேண்டும் என்பதற்காக அவர்களை அதிமுக அலுவலகத்திற்கே வரவழைத்து பரிசு பொருட்களை வழங்கியுள்ளனர் அதிமுகவினர். நேற்று காலை கோவை ஓசூர் சாலையில் உள்ள இதய தெய்வ மாளிகைக்கு மகளிர் பிரிவு நிர்வாகிகளுக்கு வாட்ஸ்அப் குழுக்கள் வாயிலாக தகவல் தெரிவித்தனர். அதில் மகளிர் பிரிவு நிர்வாகிகள் அங்கு வார்டு வாரியாக வாக்காளர்களை ஆட்டோக்களில் அழைத்து வந்தனர். அவர்களுக்கு டோக்கன் அடிப்படையில் ஹேண்ட்பேக்குகள், வாட்டர் பாட்டில்கள், ஹாட் பிளாஸ்குகள் உள்ளிட்ட 5 வகையான பொருட்களை வழங்கினர். அனைத்து மகளிரும் மகிழ்ச்சியுடன் பரிசு பொருட்களை பெற்று சென்றனர்.
பரிசு பொருட்களை பெற்ற மகளிர் கூறுகையில், அதிமுகவினர் ஆண்டுதோறும் வாக்காளர்களுக்கு ஜே பிறந்த நாளில் பரிசு பொருட்களை வழங்குவர். இந்த ஆண்டு தேர்தல் வருவதால் கூடுதலாக பரிசு பொருட்களை கொடுத்துள்ளனர் என்று கூறி சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.